Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் சோபர்னியா. ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லாரும் ஹேர் கேர் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஃபேவரட் ஹேர் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவான ஹேர் பேக். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னோட ஹேரில் எல்லா சிக்கை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம். ஆயில் மசாஜ்க்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கலந்து அதில் ஒரு 4 கருப்பு மிளகு போட்டு அதை வார்ம் பண்ணிவிட்டு அதை என்னோடய ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறேன். இது ரூட்டில் தான் அப்ளை பண்ணணும், நீங்கள் ஹேரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ஸ்கேல்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பெப்பர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இது நல்லா க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். அது இதை விட நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும் உங்கள் ஸ்கேல்பில். நீங்கள் எப்போ ஆயில் மசாஜ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு 4 மிளகை போட்டு அதை வார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேல்பில் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ட்ரை ஸ்கேல்ப் இருந்தால் அதை க்யூர் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் இந்த ஹேர் ஆயிலை உங்களோட ஸ்கேல்பில் விட்டுருங்க. நீங்கள் ஹரிபரியில் இருந்தீங்கன்னா இல்லைனா ஓவர் நைட் விடுங்க. 30 மினிட்ஸ் கழித்து இதுக்குள்ள ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஹேர் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் ஹேர் பேக். எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால இது பேர் நான் க்ரீன்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை எல்லாமே என்னோடய கைப்பிடி அளவு தான். ஸோ என்னோடய லாங் ஹேருக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தால் இதை நீங்கள் பாதி ஆக்கிக்கோங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் ஒரு துண்டு பார்த்திங்கன்னா தோல் நீக்கிய இஞ்சி அண்ட் ஒரு பாதி லெமன். இந்த லெமன் ஜூஸ் மட்டும் இல்லை, அந்த தோலோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி, இது நரைமுடி எல்லாத்தையும் நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், இது ஸ்கேல்ப் இச்சினஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக நான் 1/4 கப் தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா தயிர் மட்டும் விடுங்க, தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. அந்த தயிரே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அது இல்லாமல் அதில் ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டு இதை அரைக்கிறதுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ என் கை பார்த்திங்கன்னா அரைச்ச டைமுக்குள்ளேயே மருதாணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் மருதாணி இலைகள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு, அதுவும் நல்ல தரமான மரத்துலேருந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது செவக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் என்னோடய 2 கையுமே ஓவராக ஆரஞ்சாக மாறாமல் இருக்கும். கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை நம்ம எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் ஈவனாக. இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்மளோட ஹேருக்கு கண்டிஷ்னிங் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ ஸ்கேல்பில் இருக்க ட்ரைனஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு, இலை நிறைய குறைக்கிறதுக்கு, ஆல்ரெடி ஒயிட் ஹேர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை இந்த ஹென்னா போட்டிருக்கிறதுனால, ஹென்னா மீன்ஸ் மருதாணி இலை போட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு அந்த வெள்ளை முடியெல்லாம் லைட்டாக பர்கண்டி டோன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸும் இருக்குது. அதனால தான் இந்த ஹேர் பேக் என்னோடய ஃபேவரட். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்னோடய க்ளவுஸை டிஸ்போஸ் பண்ணிடலாம். க்ளவுஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்திங்கன்னா உங்கள் கையில் எதுவும் படாது. இது நல்லா கையை ஆரஞ்சாக ஆக்கி விட்டுரும். அதனால தான் நான் இவ்வளோ பார்த்து அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லைனா ஒரு ஷவர் கேப்போ வச்சு உங்கள் தலையை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கவர் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் to 1.5 hours வரைக்கும் நீங்கள் இதை விடலாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணீங்களோ அதை வச்சு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடலாம். நான் எப்போவுமே சீகக்காய் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு சீகக்காய் வச்சு என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிடுறேன். இதில் தயிர், ஆலோவேரா ஜெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ட்ரை ஆகாது. இந்த ஹேர் பேக் எப்போவுமே ஈரப்பதமாகவே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் குளிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக, சாஃப்டாக, கண்டிஷனிங்காக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேர் பேக் பிடிச்சிருக்கோன்னு. இந்த ஹேர் பேக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் பாய், see you.